தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. யாத்ராகமம் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்ளுவீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்கள் எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள், பூமியெல்லாம் என்னுடையது. இந்த வேத வசனத்துல இந்த நாளுடைய நல்வார்த்தையாக கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது தேவன் நமக்கு கொடுக்கின்ற பாக்கியமுள்ள ஒரு சுதந்திரம். தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு நம்முடைய இருதயம் மனம் போன போக்கிலே வாழாதபடி தேவன் வைத்துள்ள நியமனத்தின்படி வாழும்படி கர்த்தர் நம்மை தெரிந்திருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, இந்த வேதம், இந்த கரங்களில் இருக்கிற இந்த வேதம், உங்கள் கரங்களில் நீங்கள் வைத்திருக்கிற வேதம், அது தேவ சத்தமாக உங்க வாழ்க்கையில அது தினந்தோறும் வெளிப்படும்படி ஆவியானவர் இந்த காலை நேரத்துல உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தையின்படி நாம் வரும்போது அவருடைய உடன்படிக்கைக்குள்ளாக நாம் இருக்கிறோம். அப்படி என்றால் இந்த வேதமும் நாமும், தேவனும் நாமும், தேவனுடைய திட்டமும் நாமும், தேவனுடைய ஊழியமும் நாமும். தேவனுடைய உடன்படிக்கை என்பது வேறு பிரிக்கப்பட்ட ஒரு அனுபவம். உலகத்திலிருந்து நாம் தேவனுக்கென்று அழைக்கப்பட்டுள்ள மகிமையின் அழைப்புக்கான அனுபவம். எனக்கு அன்பானவர்களே, கிறிஸ்துவின் மூலம் நீங்களும் நானும் அவருடைய கல்வாரி சிலுவையின் பாடுகள், மரணம், உயிர்த்தெழுதல், ஆண்டவருடைய அந்த பரிசுத்த இரத்தத்தினாலே நீங்களும் நானும் கழுவப்பட்டபடினாலே உடன்படிக்கை இரத்தத்தின் மூலம் நாம் மறுபடியும் நாம் பிறந்துள்ளோம். நம்முடைய பழைய வாழ்க்கையிலிருந்து கிறிஸ்துவுக்குள் புது வாழ்வுக்குள் வந்துவிட்டோம். இந்த வார்த்தை சொல்லி இருக்கிறது, அந்த உடன்படிக்கைக்குள் வந்த நாம் நம்முடைய வாழ்க்கையினுடைய மதிப்பீடு, our life standard should be according to the word of God. தேவனுடைய வார்த்தைக்குள் இருக்கும்படி ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார். நீங்கள் உடன்படிக்கையை கை கொள்ளுவீர்கள் என்றால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். நாம தாங்க அவருக்கு பொக்கிஷமா இருக்கிறோம். வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களையும் படைத்தவர். எதையும் அவர் மேன்மையா பார்க்கல, உங்களை என்மையும் தான் மேன்மையா பார்க்கிறார். அவருடைய சம்பத்துகள் நாம் வேதம் சொல்லி இருக்கிறது, பூமி எல்லாம் என்னுடையது, நீங்களே எனக்கு சொந்த சம்பத்துகள். இந்த நேரத்துல நமக்குள்ள ஒரு உயர் மதிப்பீடு இந்த வேதம் கொடுக்கக்கூடியது. நான் தேவனுடைய சொத்தாய் இருக்கிறேன், நான் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறேன், நான் தேவனுடைய அவருடைய பாத்திரமாய் இருக்கிறேன், நான் தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிறேன். அந்த உரிமையை, அந்த தெய்வீக ஆசீர்வாதத்தை நாம் உணர்ந்து இந்த வார்த்தைக்குள் செல்லும் போது நிச்சயமாய் சொல்ல முடியும், உங்கள் வாழ்க்கையில தேவன் வைத்துள்ள அந்த மகிமையை ஒவ்வொரு நாளும் உலகம் காணும். உங்கள் வாழ்க்கையில தேவன் வைத்திருக்கிற விசேஷத்தை உலகம் காணும். நீங்கள் தேவனுக்குள் விசேஷமானவர்கள். இந்த நேரத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து நாம் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த புதிய நாளிலே நீர் கொடுத்த இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தா இருப்பீர்கள், பூமியெல்லாம் என்னுடையது என்று சொன்னீரே. அப்பா, வானத்தையும் பூமியும் படைத்தவர், இவைகள் எல்லாவற்றையும் எங்களுக்காகவே எங்களுக்கு ஆண்டவரே உம்முடைய அருட்கொடையாக, உம்முடைய ஈவாக எங்களுக்கு கொடுத்தீரே தகப்பனே. இந்த வார்த்தையை நாங்கள் கேட்கும் போது எங்களுக்கென்று ஒரு மனப்பான்மை கொண்ட வாழ்க்கை இல்லாதபடி கிறிஸ்துவின் சிந்தையே ஒவ்வொரு நாளும் எங்களுக்குள் பெருகி இந்த உடன்படிக்கைக்குள் எங்கள் வாழ்க்கையை மையப்படுத்த உதவி செய்யும். நீர் வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.